வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி வந்து மோஸ்ட் ரெக்வஸ்ட் வீடியோ தான். சிறுதானியம் வச்சு நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. நான் சிறுதானியங்களை வச்சு 5 வகை தோசை செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வாங்க சிறுதானிய கலவை தோசை பார்க்கலாம். இதுக்கு வந்து 5 வகையான சிறுதானியம் எடுத்திருக்கேன். திணை, இது வந்து வெள்ளை சோளம் சின்னதாக இருக்கும், கம்பு, இது வரகு. இது வரகு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்க்குறதுக்கு வரகு, குதிரைவாளி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கலரு கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். சின்னதாக அதில் கருப்பாக புள்ளி ஒன்று இருக்கும். வரகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருக்கும். குதிரைவாளி நல்லா ப்யூர் ஒயிட்டாக நல்லா வாசமாக இருக்கும். நான் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். 200 கிராம் எல்லாமே வர மாதிரி எடுத்திருக்கேன். 5 கப்பு 5 தானியமும் 200 கிராம் கிட்டத்தட்ட 1 கேஜி வர மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து 200 கிராம் மெஷரிங் கப்பு. ஃபஸ்ட்டு திணை போட்டிருக்கேன். இப்போ வந்து குதிரைவாளி, இதுவும் 200 கிராம் இருந்துச்சு. எல்லாமே நான் 200 போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாகவோ கூடவோ உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து ஊற வச்சு நான் அரைச்சி இட்லியும் சுட்டு நைட்டுக்கு தோசையும் சுட்டிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வெள்ளை சோளம் நான் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 200 கிராம் எடுத்துக்கலாம். இல்லை இதுவும் கம்பும் கூட நீங்கள் 100 கிராம் கூட சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் சேர்த்துருக்கேன். ரொம்பவே நல்லாவும் வந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாகவும் வந்துச்சு. இதுக்கு வந்து நான் 200 கிராம் உளுந்து தனியாக ஊற வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நான் உளுந்து தனியாகவும் மற்ற சிறுதானியங்களை தனியாகவும் அரைச்சி ஒன்றா சேர்த்து உப்பு போட்டு நைட்டு புளிக்க வச்சு மறுநாள் காலையில் நான் இட்லியாக ஊற்றினேன். இது சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அழுக்கு நிறைய இருக்கும். நீங்கள் ஒரு 4-5 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அப்புறமா ஊற வச்சு அரைங்க. அந்த அழுக்கெல்லாம் நம்ம வெளியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த அளவுக்கு தண்ணி நல்லா கிளியர் ஆனதுக்கப்புறம் நம்ம திரும்ப தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வைங்க. ஊற வச்சு நான் அரைச்சிட்டேன். உளுந்து தனியாக அரைச்சிட்டேன், சிறுதானியத்தை தனியாக அரைச்சிட்டு உப்பு போட்டு கையால் பிசைஞ்சு நான் புளிக்க வைக்கணுங்கிறதுக்காக கையால் பிசைஞ்சு நான் வச்சுருக்கேன். நைட் ஃபுல்லாக இருக்கட்டும். புளிச்சிருச்சு பாருங்கள். இதில் நான் அரிசி எதுவுமே சேர்க்கலை, அதனால் இந்த கலரில் இருக்குது. இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி இட்லி ஊற்றிருக்கேன். நீங்கள் துணி போட்டும் ஊற்றலாம். இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு ஊற்றினோன்னா இன்னும் நல்லா வரும். இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கீழே பிடிச்சி போன மாதிரி இருக்கும். ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க. அந்த நான் சொன்னல அந்த கீழே மட்டும் லைட்டாக பிடிச்சிருக்கு. இது வந்து நம்ம துணி போட்டு வச்சோன்னா அந்த அளவுக்கு பிடிச்சி வராது. நைட்டுக்கு தோசையாக ஊற்றிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த தோசை. நல்லா வாசமாக சோளம்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லாவே வாசமாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் மதியம் வச்ச சாம்பார் தான் தொட்டுக்கிட்டோம். ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு. இதுக்கு பொடி தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கம்பு தோசை பார்க்கலாம். கம்பு தோசைக்கு இட்லி அரிசி 2 கப்பு போட்டிருக்கேன். அதே ரேஷியோவில் 2 கப் கம்பும் சேர்த்துருக்கேன். 1/2 கப் வெள்ளை உளுந்து. நீங்கள் வந்து 3க்கு 1 பங்கு கூட அரிசி சேர்த்துக்கலாம். நான் சரிக்கு சமமாக சேர்த்துருக்கேன். அதே மாதிரி தான் நல்லா கழுவிட்டு ஒரு 4-5 தண்ணி ஊற்றி நம்ம அலசிட்டு இதையும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா கிரைண்டரில் கூட இதை ஆட்டிக்கலாம். நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதுக்கு நான் தேவையான அளவு உப்பு போட்டு கையாலே கரைச்சி வைக்கிறேன். நம்ம புளிக்க வைக்கிற எதையுமே வந்து நம்ம கையால் உப்பு போட்டு கரைச்சி வச்சோன்னா தான் அது நாளைக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தோசை மாவு சூப்பராக வந்திருக்கு. நான் கம்பு தோசைக்கு நான் வெந்தயம் எதுவும் போடலை. ஏன்னா கம்பு தோசை நல்லாவே செவந்து வரும். அதனால் நான் எப்பயும் வெந்தயம் சேர்க்குறது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், வெந்தயம் சேர்க்காமலே நல்லா செவந்து வந்திருக்கு.
இதுக்கு நான் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ராகி தோசை. இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு நான் சிகப்பு அவுள் ஊற வச்சேன். ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் வெள்ளை அவுள் கூட சேர்த்துக்கலாம். 1 கப் ராகி மாவு, 1/2 கப் அரிசி மாவு. இதுக்கு தேவையான உப்பையும் இதிலே சேர்த்து தண்ணியையும் சேர்த்து நான் மிக்சிலே ஒரு ஓட்டி நான் அந்த மாவை எடுத்துட்டேன். இது நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஊற்றுறது, நம்ம புளிக்கவெல்லாம் வைக்க தேவையே இல்லை. இது இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு மாவு இல்லை அப்படின்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம். ரொம்பவும் அவுள் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்கும். வெறும் ராகியை நம்ம கலந்து தோசை ஊற்றினோம்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இதுக்கு வந்து நான் சமையல் சோடா ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன். உடனே நம்ம ஊற்றுறதுனால கொஞ்சம் நல்லா ஹோல் இந்த மாதிரி பாருங்கள், சூப்பராக ஹோலாக வந்திருக்கு. இது வந்து இந்த சோடா உப்பு போட்டதுனால வந்திருக்கு. இது மாதிரி நீங்கள் சுட்டு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சுகர் இருக்கவங்க, அந்த மாதிரி டயட் மெயின்டைன் பண்ணுறவங்கலாம் இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதுக்கும் நான் தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடை தோசை. மிக்ஸ்டு மில்லட்டுனே கடைங்களில் கிடைக்குது. இதில் பார்த்திங்கன்னா கொள்ளு, பச்சை பயிறு, வெள்ளை சோளம், சோயா எல்லாமே இருக்குது. இது கூட நம்மளுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொண்டக்கடலை நான் தனியாக ஊற வச்சேன். அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு, 1 கப் அரிசி, கொஞ்சம் துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்து நான் ஒன்றா ஊற வச்சுருக்கேன். கொண்டக்கடலை மட்டும் தனியாக ஊற வச்சுக்கிட்டேன். எல்லாம் ஒன்றா தனித்தனியாக ஊற வச்சு ஒன்றா போட்டு தான் நான் அரைச்சிருக்கேன். இது கூட எதெல்லாம் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு 6-7, ஒரு துண்டு பட்டை, 4 பூண்டு, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து இது கூட நான் அரைச்சிக்க போகிறேன். இதுவும் புளிக்க வைக்க தேவையில்லை, உடனே அரைச்சி நம்ம உடனே செய்ய போகிறோம். ரொம்ப வாசமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கூட நம்ம இந்த பருப்பு வகையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வாய்வுன்னு நம்ம பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே இது டைஜஸ்ட் ஆகிடும். இது மார்னிங் இல்லைன்னா நைட்டு நம்ம எப்போ வேணுமாலும் இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக உடனே செஞ்சு சாப்பிடலாம். இதெல்லாம் நான் இது கூட கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் போடாமல் ஒரு தோசை எடுத்துக்கிட்டேன். அதுவுமே ரொம்ப நல்லா வந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் உமா சோமை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் நான் மேலே வெங்காயத்தை தூவி ஆயில் ஊற்றி 2 சைடும் போட்டு எடுத்து காட்டுறேன். ஆனியன் போட்டு நம்ம இது பண்ணோம், ரொம்ப ஆனியன் ரோஸ்ட் மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தாலும் அரிசி மாவுலேயே நம்ம தோசை ஊற்றிட்டுருக்கோம். இந்த மாதிரி மில்லட்டும் நிறைய சேர்த்துக்கிட்டோன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட. நம்ம சிறுதானியத்தை வச்சு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் நான் நிறைய வீடியோ கொடுக்குறேன். ஆல்ரெடி வரகு பொங்கல் ஒன்று செஞ்சுருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இதுக்கு பூண்டு பொடி காம்பினேஷனில் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பெசரட்டு. இது வந்து பச்சை பயிரில் பண்ணுறது. நான் உடச்ச பச்சை பயிறு 2 கப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் முழு பச்சை பயிறு கூட சேர்த்துக்கலாம். 1 கப்பு இட்லி ரைஸு. இது 3ஐயும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம தொலி எதுவும் எடுக்காமல் அப்படியே நம்ம அரைக்க போகிறோம். இதுவும் ரொம்பவே நல்லதுங்க. இது ஒரு ஆந்திரா ஸ்பெஷலு. இது வந்து நைட்லேயோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் மிக்சியிலே அரைச்சிட்டேன். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் உப்பும் சேர்த்து நம்ம இதை ஊற்றலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசமாக நல்லா இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். எல்லா தோசைக்கும் உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை எனக்கு கொடுங்க. இதுக்கு ஒரு கார சட்னி நான் பண்ணியிருக்கேன். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.